ஹாய் கலோ வணக்கம் மக்களே. ஆரம்பிக்கலாங்களா? இப்போ ரீசெண்டாக நம்ம டிஸ்னி சேனலில் டோரேமானுடைய நியூ மூவியை மே 4ஆம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தியில் டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்னடா செய்யுற? இதே மாதிரி தான் நம்ம சோனியா சேனலில் போன வருஷம் நம்ம சிஞ்சான்ற பிராண்ட் நியூ எபிசோட டெலிகாஸ்ட் பண்ண தொடங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிஞ்சானுடைய மூவி கூட டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி போன வீக் சாட்டர்டே சண்டேயுமே காலை 11 மணிக்கு நம்ம சிஞ்சானுடைய மூவியை டெலிகாஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறமா இனி வார சாட்டர்டே சண்டேல காலை 11 மணிக்கு நாம சிஞ்சானுடைய ஒரு மூவியை எதிர்பார்க்கலாம். இப்போ சம்மர் டைமுமே ஸ்டார்ட் ஆகியிருக்கிறதால நம்ம சிஞ்சானுடைய பிராண்ட் நியூ எபிசோட மண்டே டு ஃப்ரைடே மதியம் 1 மணிக்கு டெலிகாஸ்ட் பண்ணவும் போறாங்க. சரி, அடுத்து நம்ம சிஞ்சானுக்கு 1993 தொடங்கி இப்போ 2024ஆம் ஆண்டு வரைக்குமே மொத்தம் 32 மூவிஸ் ரிலீஸ் ஆயிருக்குது. இப்போ இந்த 2025ஆம் ஆண்டு நம்ம சிஞ்சானுடைய 33வது மூவியுமே ஆகஸ்ட் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆயிருக்குது. முக்கியமா இந்த மூவியை நாம இந்தியன் தியேட்டர்ஸ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லயுமே எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த மூவி நம்ம இந்தியன் கல்ச்சரை பேஸ் பண்ணி இருக்கிறதால தமிழ் டப்லயுமே ரிலீஸ் ஆகும் மட்டுமே எதிர்பார்க்கலாம். மற்றும் இப்போ ரீசெண்டாக கூட சிஞ்சானுடைய டைனோசர் டைரிங்கிற மூவியை தியேட்டர்ஸ்ல தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்லயுமே ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. சரி, அடுத்து நம்ம 2004 ரிலீஸ் ஆன நருட்டோ த மூவி நிஞ்சா கிளாஸ் இன் த ஸ்னோ லேண்ட் என்கிற மூவியை இப்போ ஜூன் 27ஆம் தேதியிலேருந்து நம்ம இந்தியன் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ண போறாங்க. முக்கியமா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகாது, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் டப்ல ரிலீஸ் ஆகும். இந்த மூவிக்குமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைச்சா அடுத்தடுத்த நருட்டோட மூவியுமே நம்ம தியேட்டர்ல எதிர்பார்க்கலாம். அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? அடுத்தாக மே 30ஆம் தேதி நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல லவ் அண்ட் சைஃபை கேட்டகரியான ஒரு கொரியன் அனிமேட்டட் மூவி கூட மே 30ஆம் தேதி நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்குது. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. இந்த மூவியோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா லொஸ்ட் இன் ஸ்டார்லைட் என்கிற மூவி தான் ரிலீஸ் ஆயிருக்குது. இந்த மூவிக்கான தமிழ் டப் ட்ரெய்லருமே இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்குது. முக்கியமா இந்த மூவிக்கு நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல நல்ல ஒரு சப்போர்ட் கிடைச்சா அடுத்தடுத்து இதே மாதிரியான மூவியை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்குமே நிறைய சான்ஸுமே இருக்குது. உங்களுக்கு ஏதாவது அடிபட்டுச்சா? முக்கியமா நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல அனிமிக்கான தமிழ் டப்பிங்கை எதிர்பார்க்கறது கஷ்டம்தான். எதுக்குதெல்லாம் முதல்ல நீ முன்னாடி இப்படி கேட்கறதே தப்பு. இது மட்டும் இல்லாம டீமன் ஸ்லேயர் இன்ஃபினிட்டி காஸ்டில் அனிமிக்கான மூவி கூட ஜூலை 18ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்குது. இப்போ இந்த மூவிக்கான ட்ரெய்லருமே மே 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிருக்குது. முக்கியமா இந்த டீமன் ஸ்லேயர் அனிமியை இன்னும் ஒரு 3 மூவியோட என் பண்ண போறதாவே ஒரு சில நியூஸுமே இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, இதுக்கப்புறமா நம்ம மைட்ரஸ் ஆஃப் டார்லிங் அனிமியோட சீசன் 2க்கான ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. முக்கியமா இந்த ட்ரெய்லர்ல இந்த அனிமியோட இந்த சீசன் 2க்கான ஓப்பனிங் தீமையுமே சேர்த்திருக்காங்க. முக்கியமா இந்த மைட்ரஸ் ஆஃப் டார்லிங் அனிமியோட சீசன் 2 ஜூலை மந்த்ல வீக்லி ஒரு எபிசோட் படி நம்ம கிரஞ்சி ரோல ரிலீஸ் ஆயிருக்குது. முக்கியமா இந்த அனிமியோட சீசன் 1ஓட தமிழ் டப்பிங்குமே நம்ம கிரஞ்சி ரோல அவைலபிளா இருக்குது. சரி, அடுத்து நம்ம அமேசான் பிரைம்ல அனிமி டைம்ஸ்ல சாங்க்ரில்லா ஃப்ரண்டர் அனிமியோட சீசன் 2க்கான தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்பை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முக்கியமா இந்த அனிமி நம்ம கிரஞ்சி ரோல்லேயே தமிழ் டப்ல அவைலபிளா இருக்குது. இது எதுக்கு ரீட் அப் பண்ணி நம்ம அனிமி டைம்ஸ்ல ரிலீஸ் பண்றாங்கன்னே தெரியல. மற்றும் முக்கியமா நம்ம சாங்க்ரில்லா ஃப்ரண்டர் அனிமியோட சீசன் 1ஓட ரீட் அப் ரிலீஸ் பண்ணாக்க அதோட யூஹா மிஸ் சேர்வன் என்ற அனிமியோட ரீட் அப்புமே நம்ம அனிமி டைம்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த அனிமியுமே நம்ம கிரஞ்சி ரோல தமிழ் டப்ல அவைலபிளா இருக்குது. என்ன வெறும் பேப்பரை காட்டுறதா? ரொம்ப தேங்க்ஸ் தமிழ். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே, இவன் நம்மள கூட மோசம் போல இருக்குது. மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கையும் மற்றும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மட்டமாமே